இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகையிலே போய் நின்றால் சோம்பேறித்தனமாக நிற்பார்கள். இப்படிப்பட்ட தொழுகையாளிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு நரகம் இருக்கிறதாக சொல்லிவிட்டான். ஆனால் யார் தொழுகையை நிரந்தரமாக நிறைவேற்றுகிறார்களோ இவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலும் கவலையற்றவர்களாக, மறுமையிலும் கவலையற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள். இவர்கள் தான் சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக ஆவார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த இபாதத்தும் தொடர வேண்டும். அந்த ரமலானுடைய காலத்தில் நாம் செய்திருக்கிற நல்ல அமல்களுடைய அந்த வேகம் அதுவும் நீடிக்க வேண்டும். தீமையான காரியத்தை விட்டு நாம் ஒதுங்கிக் கொண்டே இருந்தோம் அல்லவா? பொய் பேசுவது, புரட்டு பேசுவது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, சபிப்பது, அடுத்தவரை பற்றி குத்தி காட்டுவது, அடுத்தவரை பற்றி பட்டை பெயர் வச்சு சொல்வது, வியாபாரத்தில் மோசடி பண்ணுவது, வியாபாரத்தில் லஞ்சம் வாங்குவது, வியாபாரத்தில் ஊழல் பண்ணுவது, இது மாதிரியான எல்லா பாவத்தை விட்டு ரமலானில் நாம் ஒதுங்கியது போல நாம் ஆயுள் வரைக்கும் நம்முடைய இந்த இறையச்சம் நீடிக்க வேண்டும். பாவமான காரியத்தை விட்டு நாம் ஒதுங்கிக் கொள்ள இருக்க வேண்டும். ஒருவேளை ரமலானில் மட்டும் ஈமான்தாரிகளாக மாறிவிட்டு ரமலானுக்கு பிறகு இறைவனை மறந்துவிட்டு போனோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னா நசீனாக்கும் ஃபதூகு அஸாபுல் குல்த், நாம் உங்களை மறந்து விட்டோம், ஏனென்றால் நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள். இவர்கள் மறக்கவில்லை, கண்டும் காணாமல் விட்டு விட்டார்கள், கவனக்குறைவாக விட்டு விட்டார்கள். அதே போல மறுமை வந்து விட்டால் நாம் உங்களை தூக்கி பாராமுகமாக கண்டும் காணாமல் விட்டு விடுவோம் என்று சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய அந்த பாராமுகம் கண்டும் காணாமலாக அல்லாஹ் நம்மை விட்டு விட்டான் என்று சொன்னால் அது போகக்கூடிய இடம் ஃபதூகு அஸாபுல் குல்த், நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த நரகத்திற்கு போங்கள் என்று சொல்வானே அந்த நிலைக்கு வந்துவிடக் கூடாது. எந்த நேரத்தில் நம்முடைய ஈமான் நிரந்தரமாக இருக்கிறதோ, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அன்றி மௌத்தாயிராதீங்க நல்லா விரும்புறானே, அந்த மரணம் வரைக்கும் நாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கிறோமோ தப்பித்து விடுவோம். எந்த நேரத்தில் ஈமானுக்கும் குஃப்ரியத்திற்கும் இடையிலே ஒரு வேறுபாடை நாம் அகற்றி விட்டோமோ, அதாவது வேண்டுமென்ற தொழுகையை விடுவது, இஸ்லாத்தை பற்றி அக்கறையே இல்லாமல் இருப்பது, இறைவசனங்களை மறுப்பது, இறைவனை நம்ப மறுப்பது போன்ற குஃப்ரியத்தினுடைய காரியங்கள், இந்த நான்கில் ஒன்று தொழுகையை வேண்டுமென்றே விடுவது. இந்த நோன்பை ரமலான் மாதத்திலே மாத முஸ்லிம்களாக இருந்தவர்கள், ரமலான் முஸ்லிம்களாக இருந்தவர்கள், ரமலான் மாதத்தில் தொழுதவர்கள் அடுத்த 11 மாதங்களும் வேண்டுமென்றே அடுத்த ரமலானில் தொழுது கொள்ளலாம் என்று திட்டமிட்டே போவார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் உண்மையான மூமியினுடைய பட்டியலில் கிடையவே கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை பற்றி 3வது சூராவிலே 86வது ஆயத்திலே சொல்கின்றான், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம், ஈமான் கொண்டு பிறகு குஃப்ரியத்திலே போய் விழுகிறார்களே, வஷஹிது அன்ன ரசூல் ஹக்குன், தூதர் இருப்பது உண்மை என்று ஏற்றிருக்கிறார்கள், வஜாஹும் பையினாத், அவர்களுக்கு தெளிவான சான்றும் வந்தது, தெளிவான சான்றை நம்பினார்கள், தூதர் உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஈமான் கொண்ட பிறகு மீண்டும் காஃபிராகி போகிறார்களே, இன்னல்லாஹ் லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அல்லாஹ் காஃபிரான அநியாயமான கூட்டத்திற்கு ஒருபோதும் வழி காட்டவே மாட்டான், நேர்வழியை தரவே மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த நிலைக்கு நாம் போய்விடக் கூடாது. ஈமான் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். குஃப்ரியத் என்பது சில அமல்களை வேண்டும் என்றே விடுவதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டு விடும். அல்லாஹ்வை நம்புகிறோம், அதற்கு பிறகு இந்த 1 மாத காலத்திற்கு பிறகு இஸ்லாத்தையே தூக்கி எறிந்து விட்டு அடுத்த வருடம் வருகிறோம் என்றால் நம்மிடத்தில் இந்த 1 மாத அமலுக்காக வேண்டி ஒருபோதும் கூலி கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த 11 மாதங்களும் சேர்த்து செய்தால் தான் கூலி, அது மரணிக்கிற வரைக்கும் செய்தால் தான் கூலி. இந்த இறைவனுடைய நன்மையை வெகுமதியை பெற வேண்டும் என்றால் நாம் நிரந்தர முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். வார முஸ்லிம்களாக ஜும்மாவை மட்டும் தொழுகின்றானே அப்படியும் இருந்து விடக்கூடாது, மாத முஸ்லீமாக ரமலானை மட்டும் தொழுகிறானே இப்படியும் இருந்து விடக்கூடாது, ஆயுள் முழுக்கவும் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு பக்குவத்தையும் ஒரு வாழ்க்கை வழிமுறையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருவானாக. இந்த இறையச்சமும் இபாதத்துகளும் நல்ல அமல்களும் தீமையான காரியத்தை விட்டு ஒதுங்கக்கூடிய வேகமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய செயல்பாட்டிலே நீடிக்க செய்வானாக. வாக்குறதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் அருளிய மாத்திரத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. அவர்கள் இந்த குர்ஆனை பின்பற்றிய ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்தான் தங்களுடைய ரப்பு என்று ஒப்புக்கொண்டதற்காக வேண்டி அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அப்படி துரத்தி அடிக்கும் போது குர்ஆன் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றது. யா இபாதி குல் யா இபாதி அல்லதீன ஆமனு தக்கு ரப்பக்கும், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள்.
லில்லதீன அஹ்ஸனூ ஃபி ஹாதிஹி துன்யா ஹஸனா, நல்லறங்கள் செய்தவருக்கு இந்த உலகத்திலேயே அதற்குரிய நன்மை கிடைக்கும். வஅர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது என்று ஒரு இடத்தில் சொல்கின்றான். இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகின்றான், வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாட்டை துறந்து வந்தார்களே அந்த மக்கள், மின்பாதி மா ظுலிமு, துரோகம் இழைக்கப்பட்டதற்கு பின்னால் நாட்டை துறந்து வந்த அந்த மக்கள், லனுபவ்வி அன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா, அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நல்ல இடத்தை நாம் அடைக்கலமாக வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இது அவர்களுக்கு நிறைவேறுகின்றது. அதில் ஆச்சரியத்திற்குரிய விஷயம், இந்த வாக்குறுதி திருக்குர்ஆன் எந்த ரமலான் மாதத்தில் அருளப்பட்டதோ அந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் தஆலா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றான். எப்படி? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன், போரில் நீங்கள் பொருட்களை எடுக்கின்ற பொழுது, எதிரிகள் விட்டு சென்ற அந்த பொருளை நீங்கள் பெறுகின்ற அந்த நேரத்தில், ஃபஅன்ன லில்லாஹி கும்ஸஹு வலிர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும், உலிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வப்னிஸ் சபீல், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், நாடோடிகள் ஆகியவர்களுக்கு 1/5 பங்கை நீங்கள் கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றான். அதுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தீர்கள் என்றால், இத ஒன்று சொல்றான். அடுத்து சொல்றான், ஒமா அன்சல்னா அலா அப்தினா யௌமல் ஃபுர்கானி யௌமல் தகல் ஜமானி. 2 சாரார்கள் சத்தியமும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அந்த நாளில் சந்தித்த போது நம்முடைய அடியாரின் மீது நாம் என்ன அருளினோமோ, என்ன உதவி புரிந்தோமோ அதையும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் என்று சொல்கின்றார். 2 சாரார்கள் சந்தித்த நாளில் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அந்த நாளில் நம்முடைய அடியாருக்கு அருளப்பட்டதை நீங்கள் நம்பியிருந்தால் 1/5 பகுதியை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்கின்றான். இதிலே நாம் அந்த விகிதாச்சார கணக்கிற்கு நாம் செல்லவில்லை. இங்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அல்லாஹ்வே நீங்கள் நம்பியிருந்தால், ஃபுர்கானுடைய நாளில் நம்முடைய அடியாருக்கு அருளப்பட்டதை நீங்கள் நம்பியிருந்தால் என்றால் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அதுதான் அல்லாஹ் தஆலா மலக்குகளை அனுப்பி வைத்தது. நாம் பார்த்தோம் சென்ற வாரம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயுதம் தாங்கி பத்ர் களத்தில் நின்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மலக்குகள் நேரடியாக வந்து களத்தில் இறங்கி நின்று இந்த மூமின்களுக்கு உதவுகின்றார்கள். அதில் ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் போர் களத்திற்கு வந்த விவரத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த செய்தி அகமதிலே இடம்பெற்றிருக்கின்றது. நாங்கள் மதீனாவிற்கு வந்தவுடனே அங்கு உள்ள பழங்களை சாப்பிட்ட உடனே காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. சில ஊர் பிடிக்காது, ரசூலுல்லாஹ் அதற்காக வேண்டி துஆ செய்றாங்க, அது சரியாகி விட்டது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை பற்றி உள்ள தகவலை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் செல்வதற்குள்ளாக முஷ்ரிக்கீன்கள் பத்ர் என்ற இடத்திற்கு வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் 2 பேர்களை நாங்கள் பிடிக்கின்றோம். ஒருவர் குறைஷியை சார்ந்தவர், இன்னொரு உக்பத் இப்னு அபி முஹைத் என்பவருடைய அடிமை. இந்த 2 பேரை பிடிச்சுக்கிறாங்க. பிடித்து விட்டு அப்படி விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே குறைஷி தப்பி ஓடி விடுகின்றார். உக்பத் இப்னு அபி முஹைத்தினுடைய அடிமை அவர் மாட்டிக்கொண்டார். இப்போது அவர்கள் கேட்கின்றார்கள், எத்தனை பேருப்பா வந்திருக்காங்க சொல்லுங்க என்று கேட்கின்றார்கள். கமில் கௌம், எத்தனை பேர் வந்திருக்காங்க போது அவர் ரொம்ப சாந்திரியமா பதில் சொல்றார். ஹும் வல்லாஹி கதீருன் அததுகும், அவருடைய எண்ணிக்கை அதிகம், ஷதீதுன் பாசுகும், ஆனால் அவர்களுடைய அந்த வலிமை இருக்கின்றது ரொம்பவும் கடுமையானது என்று குறிப்பிடுகின்றார். இப்போது முஸ்லிம்கள் அவங்க அடிக்கிறாங்க, பதில் கிடைக்கல. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட விசாரிக்கிறார். கமில் கௌம், எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க சொல்லு, உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. அதே பதில் தான், வல்லாஹி கதீருன் அததுகும் ஷதீதுன் பாசுகும், எண்ணிக்கை அதிகம், ஆனால் அவர்களுடைய அந்த படையினுடைய வரவு, அந்த படையினுடைய எண்ணிக்கை மிகவும் கடுமையானது, அவருடைய வலிமை கடுமையானது என்று சொன்ன உடனே இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற லாங்குவேஜ்ல பேசுறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒட்டகங்களை அறுக்கிறாங்க, அந்த தகவல் உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள். எவ்வளவு ஒரு சாதுரியமிக்க தலைவர்னு பாருங்க.
இவன் தலைவர் என்று சொன்னால் நல்ல ஒரு தலப்பா ஒன்று